இந்த கேட்டை பார்த்தா உங்களுக்கு விண்ணை தாண்டி வருவாயா மூவி தான் ஞாபகம் வரும். பட் இது அது இல்லை. எங்கள் டெல்டா பிளஸ் டீமால் திருச்சியில் பண்ணிக்கிட்டு ஒன் ஆஃப் த ரெனோவேஷன் பில்டிங் தான் இது. இந்த வீடியோ பற்றி ஒரு ஃபுல் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டெல்டா பிளஸ்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ் சொல்லுவாப்பில். அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா? டெல்டா பில்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் விக்னேஷ். இப்போ இந்த பில்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வரலாறு தானே. இந்த பில்டிங் கட்டி ஒரு 30 வருஷம் ஆகுது. இது வந்து ஒரு லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் நம்ம பார்க்க வரும்போது இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்னென்ன இருந்துச்சுன்னா, வாட்டர் லீக்கேஜ்னால நமக்கு பில்டிங் ஃபுல்லாக கிராக்ஸ் இருந்துச்சு. சீலிங்கில் கிராக் இருந்துச்சு, அண்டு வந்து அவுட்டரில் கிராக்ஸ், பிளாஸ்டிங்கில் கிராக் இருந்துச்சு. அந்த பிரிக் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டர் ஃபெயிலியராக இருந்துச்சு. அந்த மாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து மேலே இருக்க வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணியிருக்கோம். அவுட்டரில் இருக்க கிராக்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். சீலிங் ஃபுல்லாக உடஞ்சி இருந்துச்சு, அது எல்லாமே சரி பண்ணிட்டோம். ஓவராலாக இந்த பில்டிங்கில் நம்ம உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டும் போது நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸை சரி பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். எதுக்காண்டி நம்ம மோஸ்ட்லி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை மட்டும் எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுறோம், அதுக்கான மிக முக்கிய காரணம் இந்த பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பில்டிங்கில் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடம். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்ளம் பெரிய அளவில் ஒன்றும் கிராக்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. பட் உள்ள லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம நிற்கிறது வீட்டுடைய சிட் அவுட்டில் பார்த்தோம்னா சீலிங்கில் ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம். இங்கே காட்டுங்களேன். சீலிங் பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக சீலிங் எடுத்து பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். அண்டு வாலுமே வந்து பார்த்தோம்னா வால் ஃபுல்லாகவுமே ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக எடுத்து அதையும் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, வாட்டர் லீக்கேஜ் நம்ம இதுலேயுமே இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டோம். அண்டு வீட்டுடைய ஹாலுக்கு இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம வீட்டுடைய ஹாலில் இருக்கோம். நீங்கள் சிட் அவுட்டில் பார்த்த மாதிரியான அதே ப்ராப்ளம் தான். அண்டு நல்லா ஃபுல்லாகவே வந்து சீலிங் எல்லாம் பேர்ந்து விழுந்துருச்சு. அண்டு கம்பி எல்லாமே நல்லா துருப்பிடிச்சிருந்துச்சு. நமக்கு புதுசாக நிறையா ராடை இன்சர்ட் பண்ணி அந்த ராடு வெல்டிங்கும் பண்ணி நம்ம சீலிங்கை வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு செவரையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சீலிங்கில் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோங்கிறது. இப்போ நம்ம வந்து வீட்டுடைய பெட்ரூம் போவோம். அண்ட் இந்த வீட்டுடைய பிரிக் ஒர்க்கில் வந்து நிறையா அந்த கலவையெல்லாம் வந்துச்சோம்ல, ஸோ அதெல்லாம் இந்த செவர்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதை நான் எடுக்கும்போது அந்த கலவை எல்லாமே நான் வந்து ஒரு சாவி வச்சு சுரண்டும் போது அந்த பிரிக் ஒர்க்கில் இருக்க கலவை எல்லாமே இருந்துச்சு. இதுக்கான மிக முக்கிய காரணம் வந்து ரேஷியோ நம்ம வந்து சரியாக ஃபாலோ பண்ணாதான். நம்ம எப்போதுமே சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிரிக் ஒர்க்காக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக், காங்கிரீட் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம அந்த மிக்ஸ் ரேஷியோ வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பில்டிங்குடைய லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதில் இங்கே ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த கலவையெல்லாம் நம்ம வந்துச்சு. ஸோ அதையுமே கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்துகிட்டு நம்ம ஓரளவுக்கு ஏதாவது சந்து பதிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பிளாஸ்டிக் ஒர்க்கே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி தான் சீலிங் வால்லையும் இருந்துச்சு, எல்லா டேமேஜஸையும் நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுடைய நெக்ஸ்ட் பெட்ரூம் போவோம். இப்போ நம்ம வீட்டுடைய 2வது பெட்ரூமில் இருக்கோம். இந்த 2வது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி சீலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். நம்ம இந்த வீட்டில் மோஸ்ட்லி சீலிங் எல்லாமே எடுத்துட்டோம். மிக முக்கிய காரணம் வந்து வாட்டர் லீக்கேஜ்னால எல்லா சீலிங்குமே டேமேஜ் ஆச்சு. பட் வாலுங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வால்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வாலை நம்ம எல்லாம் கை வைக்கவே இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு டேமேஜாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம உடைக்கும் போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே, ஸோ இங்கே அந்த லோ ரூஃபு, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் ஃபுல்லாகவே நமக்கு வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ டேமேஜாக இருந்த எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபிளாஸ்டிங் பண்ணிட்டோம். இது எல்லாமே ப்ராப்பரான கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜைங்கிறதுனால நம்ம சைட்லேயே கூட வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். இந்த லோ ரூஃப்மே வந்து பார்த்தோம்னா இந்த லோ ரூஃப்மே டேமேஜாக இருந்துச்சு. லோ ரூஃப் மேலே வந்து நம்ம காங்கிரீட் ஒரு லேயர் காங்கிரீட் போட்டு தான் இந்த லோ ரூஃபையுமே நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய அட்டாச் டாய்லெட்டை பார்ப்போம். இந்த வீட்டில் அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்தோம்னா கிரானைட் லே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிரானைட் எல்லாமே நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். எல்லாமே டேமேஜ் ஆகிருந்துச்சு, ரிமூவ் பண்ணிட்டோம். ஃப்ளோரிங்குமே வந்து புதுசாக ப்ளம்பிங் ஒர்க்லாம் பண்ணி ஃப்ளோரிங்குமே காங்கிரீட்டை புதுசாக போட்டுருக்கோம். இதில் நம்ம டைல்ஸ் ஒட்ட போகிறோம். டைல்ஸ் ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து ஆட் பண்ணுவோம். அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வீட்டுடைய காமன் டாய்லெட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ளம்பிங்லாம் வந்து அவுட்டரில் இருந்துச்சு. நம்ம இப்போ எல்லாமே எடுத்ததுனால ஃபுல்லாக எல்லாமே நம்ம கன்சீல்டாக வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த கன்சீல்டு பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கும் பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனல் அவுட்புட்டில் இந்த வீடை எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோமாங்கிறத உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் தான் உங்களுக்கு அதை நம்ம காட்ட முடியும். நம்ம வீட்டுடைய கிச்சனுக்கு போவோம். இப்போ நம்ம வீட்டுடைய கிச்சனில் வந்து பார்த்தோம்னா கடப்பா ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். பழைய கடப்பா வந்து பிரேக் ஆகிருந்துச்சு. அந்த கடப்பாலாம் எடுத்துட்டு நம்ம
அதே மாதிரி சீலிங்கையும் கம்ப்ளீட்டாக எடுத்து சீலிங்கையும் நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டோம், வாலையும் பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். அண்ட் வுட் ஒர்க் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருக்கோம். வுட் ஒர்க் இல்லாமல் ஜன்னல் கதவு எல்லாமே சாத்தாமல் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து சரியாக படியாதது எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டோம். அண்டு டோருடைய லாக்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஹேண்டிலு, இந்த டவர் போல்ட்டு, ஆல் ட்ராப்பு, ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த லாக் செட் எல்லாமே மாற்றியாச்சு. அண்டு ஒரு 4-5 கிளாஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த நம்ம டைல்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதை அப்புறமேட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அதையும் நம்ம மாற்றிடுவோம். இப்போ வீட்டுடைய பேக் சைடுக்கு போவோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லோ ரூஃபுமே வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி தான் பிளான் வந்துச்சு. அப்புறம் கிளைண்ட் வேணான்ட்டாங்க, இதுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டோம்னா கீழே நல்லா பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கல்லை ஃபுல்லாக பாட்டத்தில் கல் ஒட்டி பிளாஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப திக்னஸ், கிட்டத்தட்ட திக்னஸே 4-5 இன்ச்சு கிட்ட திக்னஸ் மட்டுமே இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்துட்டு பிளாஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு அண்ட் இங்கே சைடில் வந்து இந்த ஏரியா வந்து காங்கிரீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சென்ட்ரிங் மாதிரி அடித்து காங்கிரீட் பண்ணியிருக்கோம். இதோடைய டாப் லேயர்லையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாக காங்கிரீட் மாதிரி ஒரு லேயர் பண்ணியிருக்கோம். அதில் மேலே தட்டு ஓடலாம் போட்டு அதுவுமே ஒரு 5 இன்ச்சு திக்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த லோ ரூஃபோட திக்னஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி கிட்ட இருந்துச்சு. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு 5 இன்ச்சு திக்னஸில் வர மாதிரி தான் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வீட்டுடைய சைடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு. நம்ம அந்த உடச்ச காரைகள் எல்லாமே வச்சு அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து தளம் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதோடைய அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறத. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே தண்ணி ரொம்ப வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த இடங்கள் எல்லாமே வந்து தண்ணி ரொம்ப நின்று பில்டிங்கை ரொம்ப பாதிப்படைகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டோம். அதே மாதிரி அவுட்டரில் ப்ளம்பிங் ஒர்க்குமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ப்ளம்பிங் ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ வீட்டுடைய நம்ம அவுட்டர் காம்பவுண்ட் வாலை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் காம்பவுண்ட் வால் பார்க்கும்போதே தெரியும், காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப டேமேஜஸ் இருக்கோ அதே மாதிரி இன்னர் அவுட்டர் எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்டரில் பார்த்தோம்னா எல்லாத்துமே எங்கெங்கே ரெயின் வாட்டர் பைப்லாம் வருதோ கரெக்டாக ரெயின் வாட்டர் பைப்லாம் வந்து கரெக்டான அவுட்லெட் கொடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறமேட்டு நமக்கு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளங்கிறது வராத அளவுக்கு தான் நம்ம இந்த பில்டிங்கை பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அவுட்டர் பிளாஸ்டிங்குமே கம்ப்ளீட்டாக எடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருந்ததை நம்ம ஃபுல்லாகவே சரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா வந்து செப்டி டேங்க் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இதில் கால் வச்சாலும் விழுந்துருங்கிற நிலமையில இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம சேஃப்டியாக நிற்கிற அளவுக்கு இந்த இடத்த ஃபுல்லாகவே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். நீங்கள் இதை பார்க்கும்போது தெரியும், இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம நீட்டாக காங்கிரீட்டில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி காங்கிரீட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி தளம் அங்கேருந்து பேக் சைட்லேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் தளமும் நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து வீட்டுடைய டெரஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டுடைய டெரஸில் இருக்கோம். இந்த டெரஸில் வந்து இதுக்கு முன்னாடி கிளே டைல் லே பண்ணியிருந்தாங்க. அந்த கிளே டைலை எடுத்துட்டோம்னா அதுக்கு கீழே வந்து கலவை கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு கலவை இருந்துச்சு. அதையும் எடுக்கும்போது அண்ட் ஃபுல்லாகவே தார் அடித்து வச்சுருந்தாங்க ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்காக. ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வந்து ஒரு சிமெண்ட் ஃப்ளோரிங் வந்து சிப்ஸ் வச்சு ஒரு காங்கிரீட் லேயர் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமேட்டு இதில் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளங்கிறது வராது. நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது இதில் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயர்லாம் நம்ம அடித்து கொடுத்துருவோம். ஸோ அதை அடிச்சிட்டோம்னா இன்னும் பர்மனெண்ட்டாக வாட்டர் லீக்கேஜுங்கிறது இனிமேல் வராத அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம். அண்ட் மேலேயுமே வந்து ஷெட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு ரெயின்னால தான் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வாட்டர் லீக்கேஜ் வருது. ஸோ மழை தண்ணியே படாத அளவுக்கு தான் இந்த வீட்டை வந்து நம்ம பாதுகாத்து வச்சு கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த வீட்டுடைய லைஃப் டைம்ங்கிறது. இப்போ இந்த லைஃப் டைம் பார்த்தாலும் நமக்கு மினிமம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலேயே நமக்கு தாராளமாக இந்த வீடு இருக்கும். அண்ட் மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் 50 இயர்ஸ் கூட இந்த பில்டிங் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பில்டிங்கை ரினோவேட் பண்ணி கொடுத்துட்டோம். உங்களுக்கும் ரினோவேஷன் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடையும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.